பேயர்ஸ் ரியேஜென்ட்டை என்னன்னு சொல்கிறோன்னா கோல்டு டைலூட் அல்காலின் கேமனோஃபோர் சொல்கிறோம். அதை எடுத்துக்கினா என்ன ஹைட்ராக்சிலேஷன் நடக்குன்னு சொன்னோன்னாக்கா சிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணால் சிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது. சிஸ் ஹைட்ராக்சிலேஷனுக்கு அல்கின் போகுதுன்ட்டு சொல்கிறோம். பேயர்ஸ் ரியேஜென்ட்ன்றது என்னென்னா கோல்டு டைலூட் அல்காலின் கேமனோஃபோர்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். இது போல் சிஸ் ஹைட்ராக்சிலேஷனுக்கு வேறு ஏதாவது ரியேஜென்ட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம். ஆஸ்மியம் டெட்ராக்சைடை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ் ஹைட்ராக்சிலேஷனுக்கு எதை யூஸ் பண்ணலான்னாக்கா பேயர்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆசிட், ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிசி டபுள் பாண்டை எப்படி க்ளீவ் பண்ணுறது, எப்படி பிரேக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்ன்றதை பார்க்க போகிறோம். நான் அல்கீன் எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான ரியேஜென்ட் கொடுக்குறோம். இந்த சிசி டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. இந்த டபுள் பாண்டட் கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டு இது தனியாக வந்துடுது. இப்போ இதுகிட்ட இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த சிஹெச் குரூப் என்னவா மாறுதுன்னா கார்பாக்சிலிக் குரூப்பாக மாறிக்கு. அடுத்து இது தனியாக வந்துடுது. CH3 CH. இந்த CH என்னவா மாறுதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிக்குது. என்ன ரியேஜென்ட் சூட்டபுளாக இருக்குதோ அந்த ரியேஜென்ட்டை இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த கார்பன் ஆக்சிடேஷன் போயிட்டு கார்பாக்சிலிக் ஆசிடை கொடுக்குது. இந்த கார்பன் ஆக்சிடேஷன் போயிட்டு கார்பாக்சிலிக் ஆசிடை கொடுக்குது. சரி, இன்னொரு அல்கின் எடுத்துக்கிறேன். CH3 CH2 CH3 டபுள் பாண்ட் CH2 இப்படி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான ரியேஜென்ட்டை கொடுக்குறோம். இந்த சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த CH2 தனியாக வருது. இந்த கார்பன் கிட்ட ஒரு ஆக்சிஜன் வருது. இந்த கார்பன் கிட்ட ஆக்சிஜன் வருது. 2 ஆக்சிஜன்ஸ் வரும். இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை. இது கீட்டோனா மாறி இருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்குது. சிசி டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிருக்குது. இதுக்கு தேவையான ரியேஜென்ட் என்னவோ அதை கொடுக்க வேண்டியதுதான். இங்க ஆக்சிஜன் வந்ததுனால இது ஆக்சிடேஷன் போயிருக்குதுன்னு சொல்றோம். இங்க ஆக்சிஜன் வந்ததுனால இதுவும் ஆக்சிடேஷன் போயிருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, என்ன ரியேஜென்ட்டை கொடுக்கலாம்? இந்த மாதிரி மாறதுக்கு என்ன ரியேஜென்ட்டை கொடுக்கலாம்? அதாவது அந்த ரியேஜென்ட் எப்படி இருக்கணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கணுமா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கணுமா, அப்படி என்ன இருக்க தேவையில்லையா என்ன பார்த்தா இது எதுக்கு போயிருக்குது? ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் எதுக்கு போயிருக்குது? ஆக்சிடேஷன் போயிருக்குது. அப்போ என்ன ரியேஜென்ட்டை கொடுக்கணும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை கொடுக்கணும். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னா அசிடிஃபைடு பர்மாங்கனேட். இந்த பர்மாங்கனேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். மேங்கனீஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s2. இந்த வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மேங்கனீஸ் மேக்சிமம் 7 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போ மேக்சிமம் +7 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்.
இந்த பர்மாங்கனேட்ல மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் +7. அப்போ இந்த மேங்கனீஸ் இதுக்கு மேல ஆக்சிடேஷனுக்கு போகாது, ஏன்னா இப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான். இது இதுக்கு மேல ஆக்சிடேஷனுக்கு போகாது. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி ரிடக்ஷன் மட்டும்தான். அதனால சொல்றோம் பர்மாங்கனேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும்ட்டு. ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை கொடுத்து ஹீட் பண்ணா சிசி டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருந்தா அது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லைன்னா அது கீட்டோனா மாறும். வேற என்ன ரியேஜென்ட் கொடுக்கலன்னா அசிடிஃபைடு டைக்ரோமேட். டைக்ரோமேட்டிக் ஃபார்முலா Cr2O7 2-. டைக்ரோமேட்ல குரோமியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s1. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது மேக்சிமம் +6 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். டைக்ரோமேட்ல இருக்கக்கூடிய குரோமியத்துக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா +6. இந்த டைக்ரோமேட்ல இருக்கக்கூடிய குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +6. அப்படின்னா இது இதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது. அப்படின்னா இது ரிடக்ஷனுக்கு போகுமே தவிர ஆக்சிடேஷனுக்கு மட்டும் போகவே போகாது. இது ரிடக்ஷனுக்கு போகுதுன்னாக்கா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது என்று சொல்றோம். அப்போ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணாலும் இது போல நடக்கும். அடுத்து வேற என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்னா அல்காலின் மேங்கனேட். மேங்கனேட்டை யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா அதாவது அல்காலின் பர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணலாம். பர்மாங்கனேட் அல்காலின் பர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணலாம். MnO4-. இங்கேயும் இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +7. அப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா தான் ஆக்ட் ஆகும். அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இது அசிடிக் மீடியத்தில் இருக்குது, இது பேசிக் மீடியத்தில் இருக்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணா ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணா சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். டபுள் பாண்டட் கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். டபுள் பாண்டட் கார்பன்ல ஹைட்ரஜன் இல்லைன்னா அது கீட்டோனா மாறும். இப்போ இது போல எடுத்துக்கலாம். இப்போ இங்க சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது, இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. அதனால இந்த கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை, அதனால இது கீட்டோனா மாறுது. இங்க என்னாச்சுன்னா சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை, அதனால இது கீட்டோனா மாறுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. அப்போ ப்ராடக்ட் இதுதான். ஸோ இந்த காம்பவுண்டு இந்த ரியேஜென்ட் சோன்ஸோ ரியேஜென்ட் கொடுத்தா அசிடிஃபைட் பர்மாங்கனேட்டை கொடுத்து ஹீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும்னு சொல்றோம். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா ஓசோனாலிசிஸ். ஓசோனாலிசிஸ்னா யாருக்குன்னா அல்கீனுக்கு பார்க்குறோம். அல்கீன் எடுத்துக்கிறோம். அல்கீனை ஓசோனோட ட்ரீட் பண்ணுங்க. என்ன கிடைக்குன்னா ஓசோனாய்டு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஓசோனாய்டை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போங்க. இல்லை ஹைட்ராலிசிஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க்கு எடுத்துன்னு போனால் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்லணும்னா ஓசோனாலிசிஸ் என்று சொல்லலாம். இப்போ அல்கீன் எடுத்துக்கலாம். இந்த ஓசோனாலிசிஸ்க்கு அல்கீன் எடுத்துக்கிறோம். அல்கீன் எடுத்துக்கிறோம். இதை ஓசோனோட ட்ரீட் பண்ணுறோம். ஓசோனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஓசோனோட ட்ரீட் பண்ணுங்க. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. இந்த ஓசோன்ல இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இப்படி வந்து ஆட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா
இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்ல போகுது, இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட பாண்டிங்ல போகுது, இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்ல போகுது, இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்ல போகுது, இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட பாண்டிங்ல போகுது. இது போல ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓசோனாய்டு என்று சொல்றோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓசோனாய்டு என்று சொல்றோம். இப்போ இது இந்த ஓசோனாய்டை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போங்க. இந்த ஓசோனாய்டை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் இந்த வாட்டரோட சேர்ந்துக்கின்னு ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்கும். இந்த வாட்டர் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்குது. இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வாட்டர் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம்னா ஓசோனாலிசிஸ் சொல்றோம். இந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுனாக்கா ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும். ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும். கீட்டோனை ஒண்ணுமே பண்ணாது. கீட்டோனை ஒண்ணுமே பண்ணாது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும். ஆனா கீட்டோனை ஒண்ணுமே பண்ணாது. இப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஆல்டிகைடை டச் பண்ணக்கூடாது என்று நினைச்சா என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஜிங்க் ஆட் பண்ணிடணும். இங்க ஜிங்க் ஆட் பண்ணிட்டா என்ன ஆகுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜிங்க் அட்டாக் பண்ணுமே தவிர ஆல்டிகைடை அட்டாக் பண்ணாது. அப்போ இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜிங்கோட சேர்ந்துக்கின்னு ஜிங்க் ஆக்சைடாவும் ஜிங்க் ஆக்சைடா மாறிக்கும். அதாவது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ஜிங்க் ஆட் பண்ணிடுங்க. ஜிங்க் ஆட் பண்ணிட்டா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜிங்க் அட்டாக் பண்ணுமே தவிர ஆல்டிகைடை அட்டாக் பண்ணாது. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டரா மாறிக்கும், ஜிங்க் வந்து ஜிங்க் ஆக்சைடா மாறிக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றோம்னா ஓசோனாலிசிஸ் சொல்றோம். இப்போ இந்த ஓசோனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஓசோனாலிசிஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா அதாவது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துது. அந்த மாதிரி ஓசோனாலிசிஸ் போனீங்கன்னா இது என்னன்னு சொல்லணும்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்லணும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்லணும். ஏன்னா ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் போயிட்டு கார்பாக்சிலிக் ஆசிடை கொடுத்ததுனால. இப்படி வேண்டாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணாம இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் வேண்டும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ஜிங்க் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதை என்னன்னு சொல்றோம்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்றோம். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை ஒன்றும் பண்ணாது, ஜிங்கை தான் ஆக்சிடைஸ் பண்ணும். அப்போ ஓசோனாலிசிஸ்ல ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்றோம். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னா ஜிங்க் ஆட் பண்றீங்க. எதுக்காகன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை ஒண்ணுமே பண்ணக்கூடாது என்றதுக்காக தான். அப்ப இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யாரை அட்டாக் பண்ணுன்னா ஆல்டிகைடை அட்டாக் பண்ணாது, ஜிங்க் அட்டாக் பண்ணும். ஜிங்க் ஆட் பண்ணலன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்டிகைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடும். அப்போ என்ன சொல்லணும்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்லணும். சரி, அப்ப இங்க யாரு ஓசோனாலிசிஸ் போயிருக்காங்கன்னா அல்கின் போயிருக்குது. இந்த சிசி டபுள் பாண்ட் என்னாச்சுன்னா கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுச்சு. இது தனியா வருது, இது தனியா போயிடுச்சு. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கிடையாது. இது என்னவா மாறுதுன்னா ஓசோனாலிசிஸ்ல கீட்டோனா இப்படி மாறுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இது என்னவா மாறுதுன்னா ஆல்டிகைடா மாறுது.
ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்னா இந்த ஆல்டிகேட் என்னவா மாறும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். அப்போ ஓசோனாலிசிஸ்ல என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டா சிசி டபுள் பாண்டை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடை தனியா வச்சிருங்க, ரைட் சைடை தனியா வச்சிருங்க. டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருந்தா அதை ஆல்டிகைடா மாத்துங்க ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துங்க ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜனே இல்லைன்னா அதை கீட்டோனா மாத்திடும். இதுதான் ப்ராடக்ட். ஓசோனாலிசிஸ்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ அல்கீன் எடுத்துக்கலாம். CH3 C CH3 டபுள் பாண்ட் CH CH3. இப்போ ஓசோனாலிசிஸ்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா சிசி டபுள் பாண்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடணும். அப்போ லெஃப்ட் சைட் தனியா ரைட் சைட் தனியா எழுதிக்கணும். லெஃப்ட் சைட் தனியா ரைட் சைட் தனியா எழுதியாச்சு. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை, அதனால இதை கீட்டோனா மாத்திருங்க. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது, அதனால இதை ஆல்டிகேட்டா மாத்திருங்க ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸா இருந்தா. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸா இருந்தா இதை ஒன்றும் பண்ணக்கூடாது, இதை மட்டும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடணும். அல்கீன் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓசோனாலிசிஸ் கற்றுன்னு போகலாம். ஃபர்ஸ்ட் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் கற்றுன்னு போகலாம். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் கற்றுன்னு போனோம்னா இந்த சிசி டபுள் பாண்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிடணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறத தனியாகவும் ரைட் சைடில் இருக்கிறத தனியாகவும் எழுதிக்கணும். லெஃப்ட் சைட் தனியாகவும் ரைட் சைட் தனியாகவும் எழுதியாச்சு. இப்போ ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ன்னு என்ன பண்ணனா இந்த இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருந்தா இதை ஆல்டிகேட்டா மாத்திருங்க. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருந்தா இதை ஆல்டிகேட்டா மாத்திருங்க. இது வந்து ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா ஆல்டிகேட்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடணும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் வேணும்னா ஆல்டிகேட்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடணும். இது வந்து ஆல்டிகேட், இந்த ஆல்டிகேட்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடும். அப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்ததுனால ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல இது என்ன மாறுதுன்னா இது அசிட்டால்டிகேட்டை கொடுத்துச்சு. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல இது அசிட்டிக் ஆசிடை கொடுக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இது ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல ஃபார்மால்டிகேட்டை கொடுக்குது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல இது ஃபார்மிக் ஆசிடா மாறுது. சரி, இப்போ அல்கீனை இது போல எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காம்பவுண்டை ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிக்கலாம். அப்புறமா ஓசோனாலிசிஸ் எடுத்துன்னு போகலாம். இந்த இடத்துல கார்பன் இருக்குது, இந்த இடத்துல கார்பன் இருக்குது. சி டபுள் பாண்ட் சி. இந்த கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. 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 இங்க டபுள் பாண்ட் கார்பன் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. இப்படி பாண்டிங் இருக்குது. இந்த கார்பனுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த கார்பனோட மட்டும்தான் பாண்டிங்ல இருக்குது. இப்போ ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இங்க CH2 இங்க H, இங்க H, இங்க H, இங்க H. இந்த கார்பனுக்கு ஒரு H கொடுங்க. இப்போ இது ஓசோனாலிசிஸ் போதுன்னா என்ன ஆகும்னா இந்த சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்.
இந்த சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த CH2 இந்த CH2 எழுதிக்கலாம். அடுத்து இந்த CH2 இந்த CH2 ஓட லிங்கிங்ல இருக்குது. இப்போ இதுகிட்ட CH2 இருக்காது, CH தான் இருக்கும். இந்த CH எழுதியாச்சு. இந்த CH ஓட பாண்டிங்ல இருக்குது. இது என்ன ஆகுனாக்கா டபுள் பாண்டட், இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கனால இது ஆல்டிகேட்டா மாறிக்கும். இந்த CH2 இந்த CH ஓட லிங்கிங்ல இருக்குது. இந்த CH இந்த டபுள் பாண்டட் கார்பனோட லிங்கிங்ல இருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கனால இது ஆல்டிகேட்டா மாறிக்குது. இந்த CH ஓட லிங்கிங்ல இருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கனால இது ஆல்டிகேட்டா மாறிக்குது. இந்த CH ஓட லிங்கிங்ல இருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கனால இது ஆல்டிகேட்டா மாறிக்குது. இதுதான் ப்ராடக்ட். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸா இருந்தா. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் வேணும்னா இந்த ஆல்டிகேட் எல்லா ஆல்டிகேட்டும் கார்பாக்சிலிக் ஆசிடா எழுதிருங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்த அல்கீன் எடுத்துக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் CH CH3 இது போல எடுத்துக்கிறோம். இது ஓசோனாலிசிஸ் போகுது. இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னா சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணிடணும். சரி, இந்த சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இந்த சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. என்ன செய்றீங்கன்னா இந்த சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் கொடுங்க, இங்க ஒரு ஆக்சிஜன் கொடுங்க. லெஃப்ட் சைடுல ஒரு ஆக்சிஜன், ரைட் சைடுல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கணும். இந்த சிசி டபுள் பாண்டை பிரேக் பண்ணி லெஃப்ட் சைடுல ஒரு ஆக்சிஜன், ரைட் சைடுல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கணும் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்க்கு. ஸோ இது என்னவா மாறுதுன்னா ஆல்டிகேட்டா மாறுது. இது என்னவா மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இது என்னவா மாறுதுன்னா ஆல்டிகேட்டா மாறுது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் வேணும்னா இந்த ஆல்டிகேட்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திக்கணும். கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு மேல ஆக்சிடேஷனுக்கு போகாது. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடேஷன் போகாது. இந்த ஆல்டிகேட்டை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திக்கோங்க. இந்த ஆல்டிகேட்டையும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திக்கோங்க. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் வேணும்னா அப்போ இது என்னவா மாறும்னா அசிட்டிக் ஆசிடா மாறிக்குது. இதுவும் என்னவா மாறுதுன்னா அசிட்டிக் ஆசிடா மாறிக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே இருக்கு. இது போல சொல்லிடும். ஸோ இது போல ஓசோனாலிசிஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் பாலிமரைசேஷன் பார்க்கலாம். அல்கின் பாலிமரைசேஷனுக்கு போகுது. அல்கின் வந்து பாலிமரைசேஷன் போகுது, அதை எடுத்துக்கலாம். அல்கின் பாலிமரைசேஷன் போகிறத எடுத்துக்கணும். எத்திலீன் எடுத்துக்கோங்க. எத்திலீன் பாலிமரைசேஷன் போச்சுன்னா பாலித்தீன் கொடுக்கும். எத்திலீன் பாலிமரைசேஷன் போச்சுன்னா பாலித்தீன் கிடைக்கும். அதுக்கு தேவையான கண்டிஷன் என்னன்னா ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர், அடுத்து கேட்டலிஸ்ட். ஸோ எத்திலீனை பாலிமரைசேஷனுக்கு எடுத்துன்னு போறீங்க, என்ன கொடுக்குறீங்கன்னா ஹை ப்ரெஷர் கொடுங்க, ஹை டெம்பரேச்சர் கொடுங்க, கேட்டலிஸ்ட் கொடுங்க. என்ன ஆகுதுன்னா பாலிமரைசேஷன் நடந்து பாலித்தீன் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ எத்திலீன் எடுத்துக்கிறோம். CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன் எடுத்துக்கணும். எத்திலீன் மாலிகூல்ஸ் எடுத்துக்கணும். இது போல இந்த பை பாண்ட் என்ன ஆகுனா இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வரும் பாலிமரைசேஷன்ல. இந்த பை பாண்ட் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வரும் பாலிமரைசேஷன்ல. இந்த பை பாண்ட் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்டா மாறிக்கும். இந்த பை பாண்ட் நெய்பரிங் மாலிகுல்ல இருக்கக்கூடிய கார்பனோட சிங்கிள் பாண்டா மாறிக்கும். அதே மாதிரி நெய்பரிங் மாலிகுல்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் இந்த கார்பனோட சிக்மா பாண்டுக்கு வரும். அப்போ பாலிமரைசேஷனால என்ன ப்ராடக்ட் வருதுன்னா இங்க சிக்மா பாண்ட் கிடைக்குது. இந்த CH2 இப்படி எழுதிக்கிறோம். இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது. இந்த CH2 எழுதிக்கிறோம். இங்க சிங்கிள் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த CH2 இங்க எழுதுறோம். இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது. இந்த CH2 எழுதுறோம். இங்க சிங்கிள் பாண்ட் வருது. இப்படி கண்டினியூனே போகும். அதே மாதிரி இங்க கண்டினியூனே போகும். அதனால தான் இதை பாலிமர், பாலி செயின்ல நிறைய எத்திலீன் மாலிகுல்ஸ் இருக்குது சொல்றோம். இதை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்னா
இங்க CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் n டைம்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாலித்தீன் சொல்றோம். அப்ப எத்திலீன் பாலிமரைசேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குதுன்னா பாலித்தீனை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா புரோப்பீன் எடுத்துக்கலாம். இந்த புரோப்பீன் பாலிமரைசேஷன் போனா என்ன கிடைக்கும்? ஹை பிரஷர் கொடுங்க, ஹை டெம்பரேச்சர் கொடுங்க, கேட்டலிஸ்ட் கொடுங்க. இந்த புரோப்பீன் பாலிமரைசேஷன் போகுது. இதுக்கு தேவையான கண்டிஷன் என்னன்னா ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம், ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம். இப்போ என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. இங்க CH3 இருக்குது, இங்க டபுள் பாண்ட் எழுதிட்டோம், இங்க CH2 எழுதிட்டோம். என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும், சிங்கிள் பாண்டா மாறும். இங்க எடுத்துக்கோங்க, அதே போல இங்க CH3 டபுள் பாண்ட் CH2. இப்போ என்ன பண்ணனா இந்த பை பாண்டை அப்படியே சிங்கிள் பாண்டா இங்க மாத்துங்க. இப்போ இந்த பை பாண்ட் அப்படியே சிக்மா பாண்டா மாறும். இப்படி கண்டினியூ ஆகும். ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். CH3 சிங்கிள் பாண்ட் CH, இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது CH2. இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கிடைக்குது CH3. இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது, இந்த CH2 எழுதிக்கிறோம். இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் வருது, CH3 எழுதிக்கிறோம். டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டை எழுதிக்கலாம், CH2 எழுதிக்கிறோம். இங்க ஒரு பாண்டு கொடுங்க, அதே மாதிரி இங்க ஒரு பாண்டு, இப்படி வரும். அப்போ இந்த புரோப்பீன் பாலிமரைசேஷன் போனா என்ன கிடைக்குதுன்னா பாலிமர் கிடைக்குது. அந்த பாலிமரை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுறோம்னா இது போல எழுது. இங்க n டைம்ஸ் கொடுங்க. இதை தான் என்னன்னு சொல்றேன்னா பாலி புரோப்பீன், அப்படி இல்லைன்னா பாலி புரோப்பிலீன் அப்படி சொல்லலாம். பாலி புரோப்பிலீன் இது என்னன்னு சொல்றேன்னா பாலி புரோப்பீன் சொல்றோம், அப்படி இல்லைன்னா பாலி புரோப்பிலீன் சொல்றோம். இதுதான் பாலிமரைசேஷன் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அல்கீன்ஸ் பார்த்துருக்கோம். அல்கீன்ஸ்ல எப்படியெல்லாம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா அல்காடையின்ஸ். அல்காடையின்ஸ் எடுத்துக்கிறோம். அல்காடையின்ஸ்னா இதுல வந்து எத்தனை முறை டபுள் பாண்ட் இருக்கும் பாருங்க. இந்த ஈன்ன்றது தான் CC டபுள் பாண்ட் சொல்றோம். இது எத்தனை முறை இருக்குது? டை அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குது. டபுள் பாண்ட் எத்தனை முறை இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அதனால தான் டையின் சொல்றோம். டையின் அப்படின்னா 2 டைம்ஸ் டபுள் பாண்ட் இருக்குது அர்த்தம். சரி, இந்த அல்காடையின்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கிறோம்னா இது போல எடுத்துக்கிறோம். இப்ப இந்த காம்பவுண்ட்ல 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து இந்த காம்பவுண்ட்ல பாருங்க 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இப்ப கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல எல்லாத்திலும் 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இங்க 2 டபுள் பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா இந்த 2 டபுள் பாண்ட்ஸ் இடையில எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குது பாருங்க. அப்படின்னா these 2 double bonds are separated by more than one single bond. இங்க என்ன சொல்லனா இந்த டபுள் பாண்டும் இந்த டபுள் பாண்டும் இந்த 2 double bonds, these 2 double bonds are separated by more than one single bond. இது என்னன்னு சொல்றேன்னா isolated diene சொல்றோம். isolated diene சொல்றோம். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 டபுள் பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா பக்கத்துல இருக்குது. இப்படி இருந்தா என்னன்னு சொல்லணும்னா அலீன்ஸ் சொல்லணும். அலீன்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த இடத்துல இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 டபுள் பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா பக்கத்துல இருக்குது. இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது,
இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 டபுள் பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா பக்கத்து பக்கத்துல இருக்குது. 2 டபுள் பாண்ட்ஸும் பக்கத்து பக்கத்துல இருந்தா என்ன சொல்லணும்னா அது அல்லீன்ஸ்ல வருதுன்னு சொல்லணும். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 டபுள் பாண்ட்ஸ்க்கு இடையில ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்படி இருந்தா இந்த டபுள் பாண்ட் இந்த டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா கான்ஜுகேட்டட் டையின் ன்னு சொல்றோம். கான்ஜுகேட்டட் டையின் ன்னு சொல்றோம். கான்ஜுகேட்டட் டையின்னா 2 டபுள் பாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஒன் சிங்கிள் பாண்ட். இந்த 2 டபுள் பாண்ட்ஸும் இந்த 2 டபுள் பாண்ட்ஸ்க்கு இடையில ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இதை கான்ஜுகேட்டட் டையின் ன்னு சொல்றோம். So isolated diene 2 double bonds are separated by more than one single bond. Conjugated diene 2 double bonds are separated by one single bond. Allenes na 2 double bonds அப்படியே பக்கத்து பக்கத்துல இருக்கும். சரி, இந்த அல்லீனுக்கு என்ன பேர் வைக்கிறது, எப்படி பேர் சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த அல்லீன்ல 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ரூட் வேர்டு ப்ரோப் பண்ணிட்டு சொல்றோம். அடுத்து 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கனால டையின் ன்னு சொல்றோம். அடுத்து டையின் ட்ரையின் இப்படி வந்தா இங்க ஏ இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ப்ரோபா டையின் அப்படி சொல்லலாம். இங்க பேரண்ட் செயின்ல 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பென்ட், 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கனால டையின் ன்னு சொல்றோம். இப்போ டையின் வந்தா ரூட் வேர்டோட என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா ஏ இன்க்ளூட் பண்ணிக்கணும். டையின் வந்தா டையின் ட்ரையின் இது போல எல்லாம் வந்தா ரூட் வேர்டோட ஏ இன்க்ளூட் பண்ணிக்கணும். இங்க டபுள் பாண்டுடைய பொசிஷனை சொல்லணும், அதுக்காக நம்பரிங் கொடுக்கிறோம். இப்போ டபுள் பாண்டுடைய பொசிஷன் என்னன்னா 2,3. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்னா 2,3ன்னு எழுதுறோம். பென்டா 2,3 டையின் அப்படி சொல்லணும். இங்க ரூட் வேர்ட்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதனால பியூட். 2 டபுள் பாண்ட்ஸ் வர்றதுனால டையின் ன்னு சொல்றோம். டையின் வந்துச்சுன்னா ரூட் வேர்டோட ஏ இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ இங்க பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் கொடுத்துட்டு டபுள் பாண்டுடைய பொசிஷனை சொல்லணும். இங்க டபுள் பாண்டுடைய பொசிஷன் என்னன்னா 1,3. ஸோ பியூட்டா 1,3 டையின் ன்ட்டு நம்ம சொல்லணும். அப்போ இந்த அல்கா டையின்ஸை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஐசோலேட்டட் டையின் சொல்லியிருக்கோம். அடுத்து என்னன்னு சொல்லியிருக்குன்னா அல்லீன்ஸ் ன்ட்டு சொல்லியிருக்கோம். அல்லீன்ஸ் ன்றது என்னன்னா டபுள் பாண்ட்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி டையின்ஸ் என்னன்னு சொல்றோம்னா குமுலேட்டிவ் டையின்ஸ் ன்ட்டு சொல்றோம். குமுலேட்டிவ் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். இந்த குமுலேட்டிவ் டையின்ஸுக்கு பேர் என்னன்னா நேம் என்னன்னா அல்லீன்ஸ். இந்த அல்லீன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இதுதான். இதுக்கு அடுத்து மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வரும். சரி, அடுத்து டபுள் பாண்ட்ஸ் வந்து கான்ஜுகேஷன்ல இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்டட் டையின் ன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த கான்ஜுகேட்டட் டையின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கான்ஜுகேட்டட் டையின்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போது அந்த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கான்ஜுகேட்டட் டையின்ஸ் போகக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ கான்ஜுகேட்டட் டையின் எடுத்துக்கிறேன். CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. ஒரு எக்ஸாம்பிள் இது கான்ஜுகேட்டட் டையினுக்கு. HCl இங்க கொடுக்குறோம். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறோம். HCl கொடுத்து டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறோம். இங்க என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் H+ வந்து அட்டாக் ஆகும். HCl இருந்து எது அட்டாக் ஆகும்னா H+ வந்து அட்டாக் ஆகும். H+ எங்க அட்டாக் ஆகும்னா சப்போஸ் H+ இங்க அட்டாக் ஆச்சுன்னா H+ இந்த கார்பன் கிட்ட வந்துச்சுன்னா இந்த பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட வரும். அப்போ இது CH3 மாறிக்கும். இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிக்கும். அடுத்து என்னன்னா CH. இந்த CH எழுதலாம். இந்த டபுள் பாண்ட் CH2 எழுதலாம். இப்போ
இந்த பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போனதுனால இந்த கார்பனுக்கு லாஸ், அதனால இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போனதுனால இந்த கார்பனுக்கு லாஸ், அதனால இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குதுன்னு சொல்றோம். கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இது என்ன கார்போகேட்டையான்னா செகண்டரி கார்போகேட்டையான். சரி, இப்போ H பிளஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணிருக்குது, வேற கார்பனை அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதா? பாத்தீங்கன்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணலாம். இது அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதை பிரைமரி கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி இதை விட, அதனால அதை எடுக்க வேண்டாம். சரி, இப்போ H பிளஸ் வேற ஏதாவது அட்டாக் பண்ணுமான்னா வேற சான்சஸ் இல்லை. ஏன்னா இந்த பார்ட்டும் ஈக்குவலண்ட். இந்த பார்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பார்ட் இருக்குது. அப்போ இங்க என்ன நடந்துச்சோ அதேதான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ அதனால H பிளஸ் இங்க அட்டாக் பண்ணக்கூடிய சான்சஸ் இல்லை. சரி, ஏன் ஒரு H பிளஸ் அட்டாக் பண்ணுது, 2 H பிளஸ் அயன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாதா? அதாவது இங்க ஒரு H பிளஸ் அட்டாக் பண்ணட்டும், சைமல்டேனியஸா இங்க ஒரு H பிளஸ் அட்டாக் பண்ணட்டும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ இந்த CH3 இந்த CH கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இந்த CH கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இது CH3 மாறும். சைமல்டேனியஸா 2H பிளஸ் அயன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாதா? அட்டாக் பண்ணா எப்படி வரும்? ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அன்ஸ்டேபிள். இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமா இருக்குல்ல. அது இல்லாம பாசிட்டிவ் ரிப்பல்ஷன் நடக்கல. அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டாலும் சொல்றாங்க இதுக்கு இந்த பாசிபிலிட்டி கிடையாதுன்ட்டு. சரி, அப்போ இந்த கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இப்போ இந்த கார்போகேட்டையானுக்கு ஏதாவது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குதான்ட்டு பார்க்கலாம். இந்த கார்போகேட்டையான் ஏதாவது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் போகுமான்ட்டு பார்க்கலாம். இங்க டபுள் பாண்ட் இருக்குது, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படின்னா இது அன்சாச்சுரேஷன்ல இருக்குது, இங்க ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்குது, இங்க ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்குது. இந்த 2 அன்சாச்சுரேஷனுக்கு இடையில ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த அன்சாச்சுரேஷனோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. கான்ஜுகேஷன் இருக்குதுன்னாவே ரெசனன்ஸ் நடக்கும், மீசோமெரிக் எஃபெக்ட் நடக்கும். ஸோ இங்க எப்படி மீசோமெரிக் எஃபெக்ட் நடக்குதுன்னா இந்த பை பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு வருது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு போகுது. சரி, அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடந்திருக்குது. இந்த ரெசனன்ஸ்னால என்ன கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த CH3 இங்க CH இப்போ டபுள் பாண்ட் எழுதணும். CH இங்க CH2. இப்போ இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்னா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பியூட்டாடைனை H பிளஸ் அட்டாக் பண்ணதுனால இந்த மாதிரி கார்போகேட்டையான் வந்துச்சு. இந்த கார்போகேட்டையான் ரெசனன்ஸுக்கு போனதுனால இந்த மாதிரி கார்போகேட்டையான் வந்திருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த கார்போகேட்டையான் செகண்டரியா இருக்குது, ஆனா இந்த கார்போகேட்டையான் பிரைமரியா இருக்குது இல்ல. அப்போ கன்சிடர் பண்ணணுமா? இந்த செகண்டரியை மட்டும் கன்சிடர் பண்ணா போதாதா? இது பிரைமரி கார்போகேட்டையான் இல்லை, ஏன் கன்சிடர் பண்ணணும்? பாத்தீங்கன்னா இது பிரைமரி கார்போகேட்டையானா இருந்தாலும் இந்த பிளஸ் சார்ஜ் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்குது. சரி, இருக்கட்டுமே, இதுக்கு தானே ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. சரி, அப்ப இது மட்டும் கன்சிடர் பண்ணா போதுமா? இதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். இது பிரைமரி கார்போகேட்டையான் தான், அதுல டவுட் இல்லை. இது செகண்டரி கார்போகேட்டையான் தான், அதுல டவுட் இல்லை. இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பியூட்டாடைனை HCl ட்ரீட் பண்றீங்க at 25 டிகிரி செல்சியஸ், என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா
இந்த ப்ராடக்ட் வருது. இந்த ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 78%